அதாவது இன்றைக்கி குடியரசு தின விழாவை பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டாடலாம் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். போனதுமே நல்லா கோலம் போட்டு அழகாக சூப்பராக இருந்துச்சு. கொடியேற்றத்துக்கு எல்லா ஏற்பாடுகளுமே பள்ளிக்கூடத்தில் நடைபெற்று இருந்துச்சு. நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னே பழைய ஞாபகங்கள்லாம் இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போக அவ்வளோ ஆசையாக இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். மரங்கள், இயற்கை அழகு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தது பள்ளிக்கூடத்தில். அதுக்கடுத்து தான் நம்ம தலைவர்லாம் வர ஆரம்பித்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கடுத்து பாரதியார், பாரதம்மா தான் எல்லோரும் வந்தாவா. வந்து கொடிக்கும் பார்த்துக்கிட்டு வரிசையை நின்னாவா. வந்து நின்னோன்னே அதுக்கடுத்து பாரதியார் வந்தார். என்னடா பாரதியாருக்கு முண்டாசு பண்ணி அவன் கெட்டாமல் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவ்வளோ அழகாக முண்டாசு பண்ணி நான் கட்டி விட்டு மறுபடியும் பாரதியாருக்கு ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மீசையை கப்புன்னு வைங்கடா, பாரதியார் மீசை சும்மா ஜம்முன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீசையெல்லாம் வரைஞ்சி விட்டாங்க. வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு குட்டி பாரதியார் வந்தார். அவருக்கும் மீசை வரையணும் அப்படின்னாங்களா. அவருக்கும் சாமி அழகாக வரைஞ்சி விட்டோன்னே நம்ம பையா பாரதம்மா தான் கொடியை தூக்கிட்டு வந்தோடனே எல்லோரும் சேர்ந்து கொடியை தூக்கி பிடிச்ச உடனே இந்த பள்ளிக்கூடத்தில் இதாங்க எனக்கு பிடிச்ச ஒன்று. என்ன தான் அப்படி அவங்கங்க நின்னாலும் கரெக்டாக அந்த பிரார்த்தனை எல்லாருமே அப்படி ஒழுக்கமாக கடைப்பிடிச்சிருவாங்க. கடைப்பிடிச்சோன்னே எப்போவும் நடந்த மாதிரி எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடந்து முடிஞ்சோடனே கொடியேற்றதுக்கு எல்லா ஏற்பாடுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணதும் நம்ம தலைவர் எல்லாம் ஓரமாக நின்னாங்க. நின்னே கொடி ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி பையா கொடியை ஏற்றுனாங்க. எப்பவும் நடக்க மாதிரி கொடி ஏற்றினோடனே கொடி பறக்கும் பாருங்க. அதுக்கடுத்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சில உறுதிமொழிகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள். நீங்களும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கோங்க. செயல்படுவேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். ஒருபோதும் வன்முறையை நாடேன் என்றும் சமயம், மொழி, வேறுபாடுகளுக்கும் பூசல்களுக்கும் ஏனைய அரசியல் பொருளாதார குறைபாடுகளுக்கும் அமைதி நெறியிலும் அரசியலமைப்பின் வழியிலும் நின்று தீர்வு காண்பேன் என்றும் நான் மேலும் உறுதியளிக்கிறேன். மன்னராட்சி மலர்ந்து மக்களாட்சி உதயமான நாள் தான் இது இந்த குடியரசு தின விழா. அப்படிதானம்மா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்த குடியரசு தினம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு சின்ன தலைவரை பற்றி சொல்கிறேன். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், எல்லாருக்கும் தெரியும் தானே. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் ஹட்டாக் அப்படிங்கிற ஊரில் என்ன செஞ்சார், பிறந்தார். ராணுவத்துறையை முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இவர் சுபாஷ் சந்திர போஸ் தான். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தான் வேலுநாச்சியார் வந்தாங்க. என்ன தான் லேட்டாக வந்தாலும் அப்படி லேட்டஸ்ட்டாக வந்தாங்க. அப்படி கம்பீர நடையோட சூப்பராக அழகாக நடந்து வந்தாங்க. அதுக்கடுத்து நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ஊர்வலத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. நம்மளும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. சில மறக்க முடியாத தருணங்களை, சில புகைப்படங்கள் அங்கே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி குடியரசு தின விழாவை பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டாடலாம் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம். போனதுமே